எங்களுக்கு பணியாரம் சாப்பிட்டதே வயிறெல்லாம் நிறைய இருக்குமா. ராத்திரிக்கு எதுவுமே எங்களுக்கு வேண்டாம்மா. ஏய், எங்களுக்கு ஒண்ணு நீ எப்படி என்னையும் சேர்த்து சொல்லலாம். நான் தானே சொல்லுவேன். அம்மா, எனக்கு ராத்திரிக்கு எதுவும் வேண்டாம்மா, வயிறு நிறைய இருக்குமா. சரி, அப்ப நான் அப்பாவுக்கு மட்டும் எதையாவது சமைச்சு வைக்கிறேன். அம்மா, இங்க வெளியே நல்லா சில்லுன்னு இருக்குமா. கொஞ்ச நேரம் நாங்க பாட்டியோட கட்டிலிங்க போட்டு தூங்குறோம்மா. ஒழுங்கா வீட்டுக்குள்ள வாங்கடி. திருப்பியும் மழை வந்துச்சுன்னா கட்டில பூரா நனைஞ்சு போகும். அதுக்கப்புறம் கிளவி குய்யாமுன்னு கத்திக்கிட்டே கிடக்கும். அம்மா, கொஞ்ச நேரம் தான்மா, மழை பெஞ்சா நாங்களே கட்டில எடுத்துட்டு வந்து உள்ள போட்டுறோம்மா. என்ன அம்மா பண்ணுங்கடி. நான் உள்ள போனதும் எம்மான்னு என்ன ஏலத்துல விட்டீங்க வந்து 2 பேரையும் பிச்சு போடுவேன். மைத்திலி, சீக்கிரம் ஆடி. அம்மா மனசு மாறதுக்குள்ள கட்டில தூக்கிட்டு வந்து வெளியே போட்டுருவோம். பாத்துட்டு ஐயோ, இந்த பாட்டி வேற ஏண்டா வெளியே இருக்கிற கட்டில வீட்டுக்குள்ள தூக்கிட்டு போய் போடுதோ. பாத்துட்டு கால போட்டாதடி. இப்ப நீ என்ன என்ன கீழே தள்ளி விட்ட? நான் எங்கடி தள்ளி விட்டேன்? நீ யாராண்டி போய் விட்ட? நான் தான் சொன்னேன்லடி, நான் தள்ளல. இப்ப நீ ஏன் என்ன கீழே தள்ளன? நான்லாம் தள்ளலடி. சரி, சீக்கிரம் எந்திரி. ரொம்ப குளிருது. வீட்டுல போய் ஒரு போர்வை எடுத்துட்டு வந்து போத்தி தூங்குவோம். இது ரொம்ப குளிருதுடி. அந்த போர்வையை மட்டும் எடுத்து போத்தி விடுடி. உனக்கு குளிருதுன்னா நீ எடுத்து போர்வையை போத்துடி. அதையும் நீ என்கிட்ட கேக்குற? உன் காலுக்கு கீழே தானடி இருக்கு, அதனாலதான் உன்கிட்ட கேட்டேன். உன் கால் என்ன பரந்தாலையா இருக்கு? உன் கால் இங்க தானே இருக்கு. எந்திரிச்சு எடுடி ப்ளீஸ். ஏதோ போனா போகட்டும், ரொம்ப கெஞ்சிரியானி. இந்த ஒரு தடவை மட்டும் எடுக்கிறேன்டி. இப்படி ஜில்லுன்னு இருக்கிறதுக்கு போர்வையை போத்துனதும் அப்படியே தூக்கம் நல்லா வருதுடி. என்னடி பண்ற? ஏன் பங்கு போர்வையை சேர்த்து நீ இழுக்கிறடி? கொஞ்ச நேரம் போர்வை இல்லைன்னா நீ ஒண்ணு ஐசா வரைஞ்சிட மாட்ட. கொஞ்சம் இரு. பாரம்பரியத்திலே நான் பொறுமையா சொல்லும் போதே நீ கேட்டுக்கோ. போன போட்டு வந்து வச்சுக்க. நீ என்னடி எனக்கு போன போட்டு தர்றது? நான் எடுத்த போர்வடி இது. கட்டில இருந்தது எடுத்ததுதான் நீ. வீட்டுக்குள்ள இருந்து எடுத்துட்டு வந்தது நானே. அதான் எடுத்துட்டு வந்தல. போர்வை இல்லாம தூங்குடி. நான் போர்வை இல்லாம தூங்கணுமா? நீ கட்டில இல்லாம தூங்குடி. என்ன பண்ற பாரு. அம்மா, இங்க கொஞ்சம் சீக்கிரம் வா. என்ன கட்டில இருந்து உடைச்சே தள்ளிட்டாமா. சீக்கிரம் வாமா. என்னைய கீழே தள்ளினா உன்னை நான் என்ன பண்றேன் பாரு. நீ தவக்கற கீழே போய் கிடக்குற. அம்மா, இங்க கொஞ்சம் வாமா. அம்மா, இவன் என்ன தள்ளிட்டாமா. அம்மா வாமா. இப்ப இந்த முழு கட்டில எனக்கு தான். இதுல நான் ஊரலாம் தரலாம் திரியலாம் என்ன வேணாலும் பண்ணலாம். உப்பரை கூட படுத்துக்குவேன் நீ. நானு அம்மா எத்தனை தடவை கூப்பிடுறேன், சீக்கிரம் வாமா. ஆரம்பிச்சுட்டீங்களாடி உங்க பஞ்சாயத்தை. 10 நிமிஷமா என்ன இன்னும் கூவலா ஏன் பார்த்தேன். ஆமா, நீ ஏண்டி கீழே உட்கார்ந்துருக்க? இந்த நீ ஏண்டி குப்புறப்படுத்திருக்க? அடியே தள்ளி போடுறிய அவளுக்கு இடத்த விட்டு. அவர்கிட்ட கேட்டதுக்கு என்ன கீழே தள்ளி விட்டுட்டு இப்ப எனக்கு கட்டிலேயே இடம் கொடுக்க மாட்டேங்கிறாமா. இந்த ஜானகி தள்ளிடி. இப்படி தள்ளி வாடி. அவளுக்கு கொஞ்சம் இடத்த விட்டு தூங்குடி. தள்ளி வாடி இந்த பக்கம். சொல்லுமா, உன் செல்ல மகளை வந்து தூங்க சொல்லு. வாடி வந்து தூங்குடி. இல்லன்னா ஒழுங்கா 2 பேரும் வீட்டுக்குள்ள வந்து தூங்குங்க. நான் என்ன வீட்டுக்கும் வெளியவோ ரன்னிங் ரேஸ் ஆடி ஓடிக்கிட்டு இருக்கேன். அவதான் எனக்கு போர்வையே கொடுக்க மாட்டேங்கிறா. ஒரு போர்வைக்கு இவ்வளவு பெரிய போராடி இருங்கடி. ஆளுக்கு ஒரு போர்வையா எடுத்துட்டு வந்து தர்றேன். ஒரு வேலையை செய்யப்படுத்துக்கலாம். எதுக்காவது ஒண்ணுக்கு கூப்பிட்டுக்கிட்டே இருக்குதுங்க. இந்தா என் மைத்திலியே, இந்தாடி உனக்கு இந்த போர்வைய நீ வச்சு தூங்கு. இதுக்கப்புறம் சண்டை போட்டீங்க அவ்வளவுதான். போர்வையை மட்டும் போட்டா எப்படிமா? நல்லா போத்தி விட்டுட்டு போமா. உனக்கு என்ன மனசுல குழந்தை நினைப்பாடியே? கொஞ்சம் கூட இடமே விடாம நீ தாமா நல்லா போத்துவ. போத்தி விடுமா. சாரி, ரெடி வந்து போத்தி விடுறேன். இங்க இருந்து இந்த ஒரு சத்தம் வரக்கூடாது. சத்தம் போடாம சும்மா கம்முன்னு தூங்குங்கடி. ஏண்டாய கிளவிய எங்க போன? கொஞ்சம் வா. வந்து எனக்கு இந்த கொஞ்சம் காய்களை அரிஞ்சு கொடுத்துட்டு போ. சும்மா பக்கத்து வீட்லயே போய் பேச உட்காந்துக்காத. கார் போட்ட புது போர்வை. இந்த போர்வை நல்லா இருக்கே. அம்மா, எனக்கு தான் இந்த கார் போட்ட போர்வை வேணும். இந்தா இப்ப நாங்க வந்து கரண்டி வளைஞ்சு போகும் பாத்துக்க.